தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்று காலையில் அவையில் இருந்தவர் நீங்கள். ஆளுநர் உரையை படிக்கலை, ஆனால் சபாநாயகர் படித்தார். அதன் பிறகு சபாநாயகர் நடந்து கொண்டது அவருடைய பதவிக்கும் மாண்புக்கும் மரபுக்கும் பொருத்தமாக இல்லை, அதனால தான் வெளியேறின அப்படின்றத ஆளுநருடைய விளக்கமாக கொடுத்துருக்காரு. முதல்ல இது எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் கார்கே. அவரு ஆளுநர் பேரவைக்கு வர்றதே ஏதாவது பிரச்சனையை பண்ணணும், ஏதாவது தகராறு பண்ணணும், தமிழ்நாட்டு மரபுகளை மீற வேண்டும், ஜனநாயகத்தை மீற வேண்டும் என்ற அடிப்படையில தான் அவர் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கே வந்தார். அவர் வரும்போது பேரவை தலைவர் அவர்கள், சட்டப்பேரவை அலுவலர்லாம் அவரை வரவேற்று காவல்துறை மரியாதை கொடுத்து பேண்டு வாத்தியத்தோடு உள்ளே அழைத்து வந்தார்கள். எல்லா உரிய மரியாதையும் அவருக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் எழுதி கொடுத்ததை, தமிழ்நாட்டுடைய கொள்கை முடிவுகளை தான் ஆளுநர் படிக்க வேண்டுமே தவிர ஆளுநருக்கு என்ற உரை கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் உரையை தயாரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு நலன் கருதி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்கள், கொண்டு வர போகிறார்கள் என்பதை பற்றி தான் ஆளுநர் படிக்க வேண்டுமே தவிர அவர் சொந்த உரையை எழுதி படிக்க முடியாது. வந்தவுடனே அவர் உரையை விட்டுவிட்டு தமிழ் பேச ஆரம்பித்தார். தமிழ் என்றால் நல்ல தமிழ் இல்லை, அவருக்கு தெரிந்த மோடி எப்படி பேசுவாரோ பிரதமர் அப்படிப்பட்ட தமிழில் உரையாற்றினார். அதற்கு பிறகு வாசிக்க ஆரம்பித்து ஒரு பக்கம் கூட வாசிக்கவில்லை, முன்னுரையை வாசித்து விட்டு அவர் சொல்லுகிறார், தேசிய கீதம் ஒலிக்கவில்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதை படிப்பதற்கு என்னுடைய மனது ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி என்று முடித்து கொண்டார். நான் கேட்கிறேன், இவரிடம்தான் ஒப்புதல் பெறப்பட்டது. ஒருவேளை அவர் திருத்தம் கண்டிருந்தால் திருத்தத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். திருத்தவில்லை என்றால் நான் சொன்னதை நீங்கள் திருத்தவில்லை என்று அவர் வராமல் இருந்திருக்கலாம். நான் திருத்தி நீ கொடுத்த உரையை தான் நான் படிப்பேன், நீங்க திருத்தவில்லை வரமாட்டேன் என்று. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு பாரம்பரியம், மரபு, கலை, கலாச்சாரம், கொள்கை, கோட்பாடு இருக்கு. எப்பவுமே தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும், காலையில எழுந்தவுடனே தமிழ் தாய் வாழ்த்து தான் பிரேயர்ல படிப்போம். அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம். இது தமிழ்நாட்டுடைய மரபு, தமிழ் இனத்துடைய பண்பாடு. இது இவர் என்ன சொல்றாரு, தேசிய கீதம் இசைக்கவில்லை, அவமதித்து விட்டீர்கள்னா இது எவ்வளவு பெரிய உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஜனநாயகத்துக்கு எதிரான செயலை அவர் வெளிப்படுத்துகிறார். இதையெல்லாம் வன்மையாக நாங்கள் கண்டித்தோம் காலையில. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் எதற்காக சட்டப்பேரவைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் பேரவைத் தலைவரும் அழைக்கிறார்கள் என்றே புரியவில்லை. இந்த தெலுங்கானாவில ஒரு முறை நடந்தது, இரண்டாவது முறை தெலுங்கானாவுடைய சட்டப்பேரவை ஆளுநரை அழைக்காமலே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். என்ன செய்து விட்டார்கள் அவர்களை? அப்படிதான் அரசும் இந்த முறை செய்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சரும் ரொம்ப கார்டியல் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆளுநரிடம். அவரை நல்ல முறையில் நாம் மதிக்க வேண்டும், அவருக்கு பதவிக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், கொடுக்கிறார்கள். ஆனா எல்லாவற்றையும் தவறுதலாக பயன்படுத்தி ஜனநாயகத்தை சிதைக்கும் வகையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போக்கு ஆளுநருக்கும் நல்லதில்லை, ஒன்றிய அரசுக்கும் நல்லதில்லை. நன்றி திரு செல்வ பெருந்தகை. ஆளுநர் வரும்போதெல்லாம் சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்தே வருகிறார் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணீங்க. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. ஆளுநர் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இன்று நடைபெற்றது என்ன, இதற்கு முன்பாக சபாநாயகர் போய் ஆளுநரை இன்வைட் பண்ணுறப்போ அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டது. அப்போது ஆளுநர் சொன்ன விஷயங்கள் என்ன, அதற்கு மாறாக இன்றைய நிகழ்வுகள் இருந்ததாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கை மற்றும் அது தொடர்பான செய்திகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.